ஹாய், வெல்கம் டு நந்து கிச்சன். இன்றைக்கி நம்ம அவரைப்பருப்பு குழம்பு செய்கிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம குக்கரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து அவரைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 5 பல் சேர்த்திக்கலாம். தாளிக்கும் போது போட்டுக்கலாம். மீதியெல்லாம் தட்டி சின்ன வெங்காயம் ஒரு 15 சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் தேவையான சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி கிளறி விட்டுட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி விசில் விட்டுலாம். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்து வரதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக 4 தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு 5 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கோம். இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். விசில் வந்துடுச்சு. விசில் ஆறட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு. தக்காளி மீடியம் சைஸில் 4 கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கோம். கருவேப்பிலை தாளிக்கு எடுத்து வச்சுருக்கோம். விசில் ஆறிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நம்ம இந்த குழம்புக்கு புளி சேர்த்துறதில்ல, அதனால் ஒரு 4 தக்காளி அதிகமாகவே சேர்த்திருக்கேன். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நம்ம மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி ஒரு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போதைக்கு இது போதும். நல்லா இது வெந்து வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. காய் நல்லா வெந்து வரணும். நம்ம இப்போ இதில் உப்பு சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் சேர்த்துக்கோங்க. காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். எண்ணெய் சேர்த்திட்டோம். சும்மா கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். வடகம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம கடுகு சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம், நம்ம விருப்பமாக. பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். நம்ம குழம்புலேயே சேர்த்திருக்கலாம். வதக்கி சேர்த்தோம்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். அதனால் வதக்குறோம். லைட்டாக இதுக்கு சால்ட் சேர்த்திக்கலாம்.
இப்போ வதங்கின போதும் நம்ம இப்போ குழம்புல சேர்த்திக்கலாம். நம்ம இதை சேர்த்திக்கலாம். குழம்பு வந்து நம்ம கெட்டியாக வேணால் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தியாச்சு. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான அவரைப்பருப்பு குழம்பு ரெடி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.